இன்னைக்கு காலையிலேயே அம்மாவும் அப்பாவும் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பிரியாணி செஞ்சேன். ஸோ சிக்கன் பிரியாணி எப்படி செஞ்சிடலாம்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் குக்கரில் தான் செஞ்சேன். ஸோ குக்கரை வச்சுக்கலாம். குக்கரை வச்சதுக்கப்புறம் ஆயில், அது கூடயே வந்து கீயை போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் வந்து பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் வந்து போட்டு நல்லா வதக்கிடலாங்க. அதுக்கப்புறம் ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் வந்து போட்டுக்கலாம். போட்டது எவ்வளோ வதக்க முடியுமோ நல்லா வதக்கிக்கலாம். அது கூடயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ரெண்டுத்தையும் வந்து போட்டு நல்லா கிண்டிடலாம். கிண்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வந்து தயிர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்து பிரியாணி தூள், அதுக்கப்புறம் மிளகாய் தூள். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிக்கலாங்க. கிண்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கப் அரிசிக்கு 2 கப் வந்து தண்ணி அப்படிங்கிற பட்சத்தில் வந்து போட்டு நம்ம அரிசி, தண்ணி எல்லாத்தையும் வந்து கலந்துடலாம். நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி தான் வந்து போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் ஒரு 2 விசில் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு லெமனும் அதுக்கப்புறம் கீயும் சேர்த்திங்கன்னா அடிப்பொலியாக பிரியாணி ரெடி ஆயிருங்க.